திருப்பங்க ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 23, 24 வாசிப்போம். 23 அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். 24 அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவவிருட்சத்துக்கு போம் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். இந்த மண்ணை பண்படுத்துவதுனா என்ன? ஆதாம் எப்படி உருவாகிருக்கிறாரு? மண்ணால் உருவாகிருக்கிறார் இல்லையா? இனி இந்த உடம்பு எப்படி ஆகிப்போச்சு? மண்ணாக மாறி போச்சு, மாம்ச தேகமாக ஆகிப்போச்சு. இதை பண்படுத்தி காப்பாற்றிக்கிறது இனிமேல் அவருடைய வேலை. அது இல்லாமல் இந்த மனுஷன் வாழ்கிறதுக்கு பசின்னு ஒன்று உருவாகி போச்சா? இப்போ உணவு வேணும்ல, இந்த உணவு தயார் பண்ணோன்னா இந்த மண்ணிலேருந்து தான் எடுக்கணும் இல்லையா? முதல்ல ஆட்டோமேட்டிக் சிஸ்டமாக எல்லாம் வளர்ந்துருந்தது, கடவுள் கொடுத்ததெல்லாம் ஏதேன் தோட்டத்தில். இப்போ வெளியில் தேர்த்தின பிறகு என்னன்னாக்கா வனாந்தரம் தான். எப்படி எகிப்து மக்கள் வனாந்தரத்துக்கு வந்தாங்களோ அது போல் தான். அங்கே வந்து மண்ணாக பொழிஞ்சு கடவுள் காப்பாற்றினார் இல்லையா? அது போல் இவரை வெறும் வனாந்தரத்தில் வெளியே தேர்த்தியாச்சு. இப்போ இவர் எப்படி வாழணும்னா, இவர் விவசாயம் பண்ணணும். நெத்தி வேர்வை நிலத்தில் சிந்தி விவசாயம் பண்ணுவாராம். அப்போவும் முள்ளும் குறுக்குங்கிற மழையும் புயலையும் வந்து வெயிலும் வந்து காஞ்சி அந்த உணவும் முழுமையாக கிடைக்காது. ஏன்னா இவருடைய ஐடியாலஜி தானே. அப்போ நீயே எல்லாத்தையும் பார்த்துக்கோ அப்படின்ட்டு தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பி அந்த இடத்துல இங்கே கேரோபின் சேரோபின்ங்கிற 2 தூதர்களும் சுடரொளி வீசுகிற பட்டயம்லாம் யார்? இவங்க தான் நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, 5 தேவர்கள். அவங்கக்கிட்ட இந்த ஆதாமை ஒப்படைச்சாச்சு. முதல்ல கடவுளுடைய ரூபம் சாயலமாக இருந்ததுனால அவங்க இவனுக்கு பணிவிடை செய்வாங்க. இப்போ என்ன ஆச்சுனாக்கா, இவன் என்னெல்லாம் மீறுதல் செய்கிறானோ அதை அவங்களே நியாயம் தீர்க்கிற அளவுக்கு கொடுத்துட்டார். இப்போ இந்த ஆதாமை இந்த 5 தேவர்கள்கிட்ட ஒப்படைச்சாச்சு. இனி நீங்கள் இவனை பார்த்துக்கங்கன்னு. இந்த உடம்பு எதுலேருந்து வந்தது? மண், தண்ணி, காற்று, நெருப்பு, ஆகாசம், இதுலேருந்து தானே வந்தது. இந்த 5 தேவர்கிட்ட இவனை ஒப்படைச்சாச்சு. இப்போ இந்த பூமியில் நம்ம ஏதாச்சும் விளைய வைக்கணும்னா என்னென்ன தேவை? மண், தண்ணி, காற்று, நெருப்பு, காலி பிளேஸ். இப்போ இந்த அண்டத்தில் இருக்கிறது பிண்டமாகிடுச்சு, பிண்டத்தில் இருக்கிறது அண்டமாகி போச்சு. முதல்ல அப்படி இல்லை, அப்போ ஜோதிமயமாக இருந்தான் இல்லையா? இப்போ அதுலேருந்து விலகி இப்போது இந்த 5 தேவர்கள்கிட்ட ஒப்படைக்கப்பட்ட பிறகு இதை தான் பாவம்னு சொல்கிறது. இந்த அளவுக்கு விவரமாக இதை புரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுங்களேன், ஏன் நம்ம கிறிஸ்தவ மார்க்கத்தை தழுவணும்னு ஒரு விழிப்புணர்வு வரும். இது வெறும் வழிபாட்டுக்கோ இல்லை வேண்டுதல் மூலமாக நம்ம தேவைகளை பெற்றுக்கொள்வதுக்கோ அதுக்காக மட்டும் இல்லைங்க. நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு என்னது தேவை என்று அறிந்திருக்கிறார் என்று இயேசுவே சொல்கிறார். நீங்கள் புலம்பி அழுது தான் எல்லாத்தையும் வேண்டி பெற்றுக்கொள்ளணும்னு அவசியம் இல்லை. இது அதிலும் புனிதமானது. அது இயேசுவின் மார்க்கத்தில் வந்திருக்கிறீங்கனாக்கா இது வெறும் இம்மைக்கான இந்த பூமிக்குரிய விஷயம் மட்டும் இல்லைங்க. எதை இழந்து போனோம்? ஆத்மாவை இழந்து போனோம் இல்லையா? இந்த ஆத்மாவை மீட்டெடுத்துக்கு தான் இயேசு வந்தார். அந்த பரமாத்மா கிட்டேருந்து வாங்கின அந்த ஜீவாத்மா இழந்து போயிட்டோம் இல்லையா? ஜீவாத்மாவை பெறத்துக்கு தான் இயேசு வந்தார். அதுக்காக தான் இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் நடந்தது. இயேசுவை சிலுவையில் அடித்து அவர் ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டது கொண்டது எல்லாம் இதில் தான் நடந்தது. இதை இந்த அளவுக்கு விளங்கிட்டால் இந்த கிறிஸ்தவ மார்க்கம் தழுவி வாழறவங்க எப்படி வாழணுங்கிற ஒரு விழிப்புணர்வு வந்துடும். இப்போ அதுக்கான விளக்கத்தை கவனிங்க. இப்போ இந்த 5 தேவர்கள்கிட்ட இவனை ஒப்படைச்சாச்சு. யார்? மண், தண்ணி, காற்று, நெருப்பு, ஆகாசம். இதை இந்தியாவில் பஞ்சபூதங்கள்னு சொல்லுவாங்க. இவங்கன்னா கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ இவர் செய்கிற நன்மை தீமை எல்லாமே இவங்கக்கிட்ட தான் பதிவாகும். இப்போ இவங்கக்கிட்டேருந்து நட்சான்று வழங்க வேண்டியது ஆதாமுடைய கடமை. தான் வாழறது போல் எல்லாரும் வாழணும் கடவுள் அருளால் அப்படிங்கிற முழு சிந்தனை இவனுக்கு வரணும். இப்போ இவனுக்கு தெரியல நன்மை எது தீமை எதுன்னு. அதை கொண்டு தீமை செய்யாமல் இவர் வாழணும். அப்படி மீறி தீமை செஞ்சார்னாக்கா இந்த 5 தேவதை இவரை தண்டிக்கும். கடைசியில் அதுக்கான முடிவு என்னவாக வரும்னாக்கா பாவத்தின் சம்பளம் மரணம்னு இந்த மண்ணான மனுஷனை மண்ணே முழுங்கிடும். இந்த மண்ணான மனுஷனை மண், தண்ணி, காற்று, நெருப்பு அதுக்கிட்ட பிரிச்சிடும். இப்போ கூட அடக்காரதனெலாம் பண்ணும்போது சொல்லுவாங்க பாரு, மண்ணோடு போட்டோம், காற்று காற்றோடு போட்டோம், நெருப்பு நெருப்போடு போட்டோம் இல்லையா? இது போல் இந்த 5 தேவதைகளும் அவர் உடம்புல இருக்கிற மெட்டீரியலை தனித்தனியாக பிரித்து ஏற்றுரும். ஆனால் இந்த 5 தேவரும் இவர் ரொம்ப நல்லவர்னு சர்டிஃபிகேட் கொடுக்குற அளவுக்கு இவர் யோக்கியமாக வாழ்ந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களே இவரை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகும். அவங்க தான் இப்போது மேலே ஏற்றி விடுறவங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. நம்முடைய டேட்டாலாம் யாருக்கிட்ட இருக்குதுனாக்கா இப்பிரபஞ்ச சக்திக்கிட்ட இருக்குது. மண், தண்ணி, காற்று, நெருப்பு, ஆகாசம். இதனுடைய பார்வையிலேருந்து நம்ம மறைஞ்சி வாழவே முடியாது. அதனால தான் கடவுள் சொன்னார், என்னுடைய பார்வையில் நீங்கள் எல்லாருமே வெளியரங்கமாகவும் நிர்வாணமாக இருக்கிறீங்க. கடவுளுக்கு முன்னாடி மறைக்கிறதுக்கு இங்கே ஒன்றும் இல்லை, மறைக்கவே முடியாது. யாருக்குமே தெரியாமல் நான் வாழ்ந்துருனாலும் இந்த 5 பேர் பார்த்துட்டு தான் இருக்காங்க.
இந்த 5 பேர் நம்ம உடம்புலையும் இருக்கிறாங்க, வெளியிலையும் இருக்கிறாங்க. இப்போது உலகம் முழுக்க வழிபாடு எதில் இருக்குதுனாக்கா இந்த பஞ்சபூத கடவுள்கள் தான் இந்த வழிபாடாச்சு. இப்போ இந்த 5 தத்துவங்கள் ஆட்கொண்ட ஆரம்பிச்சு. இந்த 5 தத்துவங்கள் நம்ம உடம்புல எங்கெங்கே வேலை செய்யுதுனாக்கா கண், காது, மூக்கு, வாய், தொடு உணர்வு என்கிற 5 தத்துவம் நம்ம உடம்புக்குள்ளே போயிடுச்சு. இப்போ எதோ ஒன்று உணர்னாலும் கண்ணால் பார்த்து, காதால் கேட்டு, மூக்கால் சுவாசித்து, வாயால் ருசித்து, கையால் தொட்டு தடவி தான் அதை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். இவங்க இல்லாமல் நமக்கு ஒன்றுமே தெரியாது. இப்போ கண் இல்லைனாலும் ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்க முடியாது, காது கேட்கலனாலும் செய்திகள் விஷயத்தை புரிஞ்சிக்க முடியாது, நுகரும் சக்தி இல்லைனாலும் விஷயத்தை புரிஞ்சிக்க முடியாது, வாயில் ருசி இல்லைனாலும் அதையும் புரிஞ்சிக்க முடியாது, தொடு உணர்வு இல்லைனாலும் விஷயத்தை புரிஞ்சிக்க முடியாது. அப்போது இவர் யார்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க? இந்த 5 தேவதைகள்கிட்ட ஒப்படைச்சாச்சு. இப்போ இவங்க கண்ணால் பார்த்து செய்கிற தப்பும், காதால் கேட்டு செய்கிற தப்பும், மூக்கால் சுவாசித்து செய்கிற தப்பும், வாயால் பேசி செய்கிற தப்பும், தொடு உணர்வில் செய்கிற தப்பும், இது 5மே இவங்க பதிவு பண்ணிப்பாங்க. ஏசு சொன்னார்ல, உன் கண்ணானது உனக்கு இடரலாக்கினா அந்த கண்ணை பிடுங்கி போடு. உண்மை தானே? பரலோகத்துக்கு வரும்போது ஒரு கண் இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் நல்ல தேகத்தோட நரகத்தில் போய் விழுந்துடாதேன்னார் இல்லையா? உன் கை உனக்கு இடரலாக்கினா அந்த கையை தரிச்சு போடுனார். உன் கால் உனக்கு இடரலாக்கினா அந்த காலை தரிச்சு போடுனார் இல்லையா? உள்ளான ஒரு மனுஷங்கிறான்ல, அவன் மீறுதல் செய்யும் போது அந்த நினப்பிலேயே வெட்டி போடுன்றார். அப்போ இதெல்லாம் என்னவாயிடுச்சு? இந்த 5 தேவர்களே ஆகி கண், காது, மூக்கு, வாய், தொடு உணர்வு, இந்த 5 விஷயமாக மாறி போச்சு. இப்போ இது எல்லாத்துலேயும் ரொம்ப முக்கியமான பாவங்கள் எதில் வருதுன்னா தொடு உணர்வு. இதை தான் பவுல் சொல்லும்போது எல்லா பாவங்களும் வெளியரங்கமாக இருக்குது, விபச்சாரம் என்கிற ஒரு பாவம் மட்டும் தன் சொந்த தேகத்துக்கே கேடு விளைவிச்சுக்கிறான் அப்படின்னு இல்லையா? இதுதான் தொடு உணர்வில் வருது. இதை பேராசனும் சொல்லுவாங்க, காமனும் சொல்லுவாங்க. அப்போ இனி எப்படி இருக்கணும்னாக்கா இந்த அவயங்களை கொண்டு நாம் நன்மைகளை செஞ்சாகணும். இப்போ கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டிங்கனாங்களா இந்த அவயத்தை கொண்டு நன்மையை செய்யணும். இது ரொம்ப தீர்மானமாக தெரிஞ்சுக்கணும். இப்போ பாவத்தில் விழுந்த ஆதாம் தன் மனைவியை அறிந்து அவங்களுக்கு ஒரு குமாரன் பிறக்கிறாங்க. கடவுள் இவங்களை தனிமையாக இருக்கிறது நல்லதில்லை, ஏற்ற துணையை உண்டாக்குவேன்னு சொன்னதே இவர்கள் போல தேவ சந்ததி வேணும்னு தான் அப்படி செஞ்சார். மல்கியா புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மல்கியா சொல்கிறாரு, ஆவி அவரிடத்தில் பூரணமாக இருந்தது, பின்பு ஏன் ஒருவனை படைத்தார், அவருக்கு தேவ சந்ததி வேணும் என்று தான் ஒருவனை படைத்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. இவங்க எப்போ மனைவியை அறிந்து பிள்ளை பிறக்கிறாருனாக்கா மாம்ச தேகமாக ஆனதுனால மனைவியை அறிந்து பிள்ளை பெற்றார். அது கூட பிரசவ காலத்தில் வலி அதிகமாக இருந்து ஒரு பெரும் பாடாலாம் வந்துடும்னு சொல்லிட்டார். அப்போ இவங்க புனிதத்துவமாக இருக்கும்போது எப்படி குழந்தை பெற்றிருப்பாங்கனாக்கா தேகம் இணைஞ்சு கிடையாது, உடல் உறவு மூலமாக கிடையாது, தனக்கு என்ன வேண்டும்னு எண்ணினாலே அது போல் ஒன்று நடந்துடும். தனக்கு ஒரு குமாரன் வேண்டும் என்று கடவுள் சொன்ன உடனே மண்ணிலேருந்து உருவானது போல் இவர்கள் இருவருமே பார்த்து பரஸ்பரமாக பார்வையில் பார்த்து மனசால் எண்ணினாங்கனாலே அவங்க கர்ப்பவதி ஆகிடுவாங்க. அந்த பிறப்பு இருக்குது இல்லையா, அது அவங்களுக்கு இன்பமாக இருந்திருக்கும். இது மாதிரிலாம் நடந்திருக்குதானாக்கா இயேசு பிறப்பே அப்படி தாங்க வந்தது. பரிசுத்த ஆவியானவர் நிழலிட்டார், மரியாள் கர்ப்பவதி ஆனாங்க. இது மாதிரி வேறு புராணங்கள் எல்லாம் கூட இருக்குது. சொல்லால் கர்ப்பம் தரித்தாங்க அப்படின்னு. சொல்லால் ஆகும்னா சொல்லால் தான் எல்லாமே ஆகுது. இருதயத்தின் நிறைவு வாய் பேசும், உம்முடைய வாயின் வார்த்தைப்படி ஆக கடவுது இல்லையா? ஜீவனும் மரணம் கூட நாவின் அதிகாரத்தில் தான் நீதிமொழிகளில் இருக்குது. அப்போ ஒரு சொல்லாலே ஆகும்னா ஆகும். அதுலேயும் பவர்ஃபுல்லாக இவங்க 2 பேரும் மனசால் எண்ணினாங்களே அவங்க கர்ப்பவதி ஆகிடுவாங்க, ஒரு குழந்தை வந்துடும். அது தேவ குழந்தையா, தேவனுக்கு சந்ததியா, அப்படி தான் இந்த பூமியை இவங்களை நிரப்ப சொன்னார். நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கன்னு. ஆனால் இவங்க அப்படி செய்யலை. பாவத்தில் விழுந்ததுனால என்னாச்சுன்னா மாம்சம் வந்ததுனால இப்போ மாம்ச தேகத்தில் இணைஞ்சி அவங்க கர்ப்பவதி ஆகி குமாரனை பெறணும். இப்போ அந்த பிள்ளைங்க என்ன பண்ணது பாருங்கள், எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அது எல்லாமே இவங்க முதல் குடும்பத்திலே, இந்த ஆதாம் குடும்பத்திலே எல்லா அநியாயக்கரமும் நடந்துச்சு. 2 ஆம்பளை பிள்ளைங்க பிறந்தது. ஒன்றோட ஒன்று சண்டை போட்டுக்கின்னு கருத்து வேறுபாடு வந்து ஒருத்தனை கொன்னுட்டான். அதுக்கப்புறமா 130 வயசில் இன்னொரு பையன் பிறந்தான். பொதுவாக உங்களுக்கு இந்த 2 பேர் தான் தெரியும்ல, ஒருத்தன் கொன்று போட்டான் அப்படின்னு. ஆதாமுக்கு பல 100 பிள்ளைகள் இருந்தது. எவ்வளோ பிள்ளைங்க இருந்தது? பல 100 பிள்ளைகள் இருந்தது. திருப்புங்க ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1 ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயீனை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். 2
பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 3 ஆதாம் 130 வயதானபோது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். 4 ஆதாம் சேத்தை பெற்றபின் 800 வருஷம் உயிரோடிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். 800 வருஷமாக குழந்தைங்க பெற்றிருக்கிறார். 130 வயசில் 3ஆவது பையன் பிறந்தான். அதிலிருந்து 800 வருஷம் குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றாங்களாம். எப்படி? இந்த மாம்ச தேகத்தை கொண்டு மாம்ச ரீதியாக பிள்ளைகளை 800 வருஷமானால் அப்போ எத்தனை குழந்தைங்க பிறந்திருப்பாங்க? அவரால் நிறைய பேர் வந்துட்டாங்க இல்லையா? அவரால் பிறந்த பிள்ளைங்க இந்த பூமியில் எல்லா அநியாய அக்கிரமும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வேதம் சொல்லுது, மனுஷனுடைய குமாரத்திகள்லாம் ரொம்ப அழகாக இருக்கிறாங்கன்னு ராட்சசர்கள்லாம் இவங்களோட கலந்து பிள்ளைகளை பெற்றுட்டாங்களாம். மனுஷனும் ராட்சசரும் சேர்ந்து பிறந்த பிள்ளைங்க எப்படி இருக்கும்? அது இன்னும் கொடூரமான வேலையெல்லாம் செஞ்சுருக்கோம். அப்போ இந்த பூமி முழுக்க பார்த்தாக்கா ரொம்ப பொல்லாங்கு நிறைஞ்சு போச்சு. ஆதாம் 930 வருஷம் வரைக்கும் உயிர் வாழ்ந்து இறந்துட்டார். செத்துப்போன ஆதாம் அவருடைய உயிர் போய் பிதாவிடத்தில் நிற்குது. அப்போ கடவுள் கேட்குறார், உன் நிமித்தமாக இந்த பூமியில் நடக்கிற அநியாயத்தை பார்த்தியா அப்படின்னு. நான் சொல்கிறபடி நீங்கள் வாழவே இல்லை, நீங்கள் அநியாயத்தின் மேலே அநியாயங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க, இதுக்கு என்ன தீர்வு? அப்போ ஆதாம் சொல்கிறாரு, இன்னும் கொஞ்ச நாள் பொறுங்க, உங்களுடைய கட்டளைப்படி வாழ்கிறதுக்கு என் சந்ததியில் யாராச்சும் ஒருத்தர் தோன்றுவாங்க அப்படின்னு. அப்போது காத்திருப்பு நடந்தது. இந்த காத்திருப்பு தான் நோவான்னு ஒருத்தரை தேர்ந்தெடுத்தார். அவர் மூலமாக 8 பேரை சேர்த்து மீதி எல்லா மனுஷர்களையும் ஜலத்தினால் அழிச்சார். அந்த 8 பேர் கொண்ட சந்ததி நல்லா இருப்பாங்கன்னு பார்த்தா அவங்களும் கடவுளுக்கு விருப்பமாக வாழலை. அதுக்கப்புறமா ஆபிரகாம்னு ஒருத்தர் தேர்ந்தெடுத்தார். அவரும் முழுமையாக கடவுளுக்கு கீழ்ப்படியில்லை. அவர் மீதமாக நிறைய குற்றங்கள் வந்தது. ஈசாக்கு, யாக்கோப்பு இவங்களும் கடவுளுக்கு கீழ்ப்படியாமலே வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறமா மோசையை தேர்ந்தெடுத்தார். மோசையை தேர்ந்தெடுத்த பிறகு வாழ்வியல் முறையை, கடவுளுடைய சித்தாந்தத்தை, ஐடியாலஜியை எழுத்து மூலமாக எழுதி கொடுத்துட்டார். அதுதான் 10 கட்டளை. இப்போ இந்த 10 கட்டளைப்படி யாரெல்லாம் கரெக்டாக வாழறீங்களோ அவங்க எல்லாம் மறுபடியும் முதல் ஆதாம் இருந்தாரே அந்த ஏதேன் தோட்ட வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை நான் உங்களுக்கு திருப்பி தந்துடுறேன் அப்படி. அதுக்கு நியாயப்பிரமாணம்னு பேர் வச்சாங்க. 2 கற்பலகை, 5 செய்யணும் 5 செய்யக்கூடாது. சரி, இது மாதிரி யாருன்னா வாழ்ந்துடுறாங்களான்னு பார்த்தாக்கா கிட்டத்தட்ட ஒரு 4000 வருஷம் ஓடி போச்சு. ஒருத்தரும் அதில் தேர்வார் இல்லை, எல்லாம் ஃபெயில். கூட அது மாதிரி வாழ முடியல. ஏன் வாழ முடியலனாக்கா பிரமாணம் 10 இதை செய்யக்கூடாதுன்னு எழுதியிருந்தது. அதுக்கு ஒரு ஆல்டர்னேட் கூட கொடுத்துட்டார். மோசையினுடைய பிரமாணம் எழுதியிருக்குது, தவறு செய்யக்கூடாது, 10 கட்டளைப்படி தான் வாழணும் அப்படின்னு. ஏதோ தவறு செஞ்சிட்டா கவலைப்படாதீங்க, ஒரு ஆல்டர்னேட் இருக்குது, பலிகள் மூலமாக உங்களை மீட்டுக்கலாம் அப்படின்ட்டார். அந்த பிரமாணத்தில் அப்படி எழுதியாச்சு. இது உண்மையிலே கடவுள் தான் சொல்லி எழுதினாரா இல்லை இவருடைய சித்தாந்தம் உள்ளே வந்துச்சான்னு தெரியல. ஏன்னா கடவுள் மனம் மாறாதவர் இல்லையா? அவர் வாக்கு மாற மனுஷன் இல்லை. இப்படி தான் வாழணும்னா அப்படி தான் வாழணும். அப்படி வாழ்ந்தீங்கன்னா இங்கே வருவீங்க, இல்லைனாக்கா மறுபிறப்பு வந்துக்கிட்டே இருக்கும். எப்போ நீங்கள் எந்த ஜென்மத்தில் இந்த 10 கட்டளை கடைப்பிடிக்கிறீங்களோ அப்போ நீங்கள் பரலோகம் வரலான்னு சொல்லியிருப்பார். ஆனால் மோசை என்ன பண்ணார்? பிரமாணத்தில் ஆல்டர்னேட் நிறைய கொடுத்துருக்கிறார். இப்போ ஒரு தவறு செஞ்சிட்டாங்களா, கவலைப்படாத, அந்த தவறுக்கு ஏற்ற மாதிரி ஆடு, மாடு, புறா இதெல்லாம் பலி கொடுத்து தங்களை மீட்டுக்கலான்னு. இப்படி செஞ்சதுனால என்ன ஆயிடுச்சுனாக்கா, தேவனுடைய ரூபமும் சாயலில் வந்த மனுஷன் மாம்சம் ஆயிட்டான். இப்போ அந்த மாம்ச மனுஷன் கூட என்ன வானானாக்கா ஆடு மாடுகளாக மாறிட்டான். எதை பலி கொடுத்தானோ அதுவாக மாறிட்டான். ஏன்னா பலிகள் எந்த தப்பும் பண்ணலை. இவன் தப்பு பண்ணிவிட்டு தனக்கு பதிலாக பலியை கொடுத்தான்ல, அதனால் இவன் பலியாக மாறிட்டான். ரோமருக்கு எழுதின நிறுவனம் 3ஆம் அதிகாரம் சொல்லுது, தேவனுடைய ரூபமும் சாயலும் அற்று போனீர்கள் என்று. எப்போது இந்த பலிகளை கொடுத்து தங்களை ஆல்டர்னேட்டில் மீட்டுக்கும் போது அப்போ எவ்வளோ பெரிய தப்பு நடந்துச்சு பார்த்தீங்களா? இந்த பிரமாணத்தை வாங்கிட்டு வந்த மோசையே அதை கடைப்பிடிக்க முடியலங்க. முதல் பிரமாணத்தை எழுதி வாங்கிட்டு வந்தார். வந்து பார்த்தா மனுஷால் எல்லாம் ஒரு கன்றுக்குட்டியை செஞ்சு அதை வழிபாடு பண்ணாங்கன்னு அதை பார்த்த உடனே இவர் கோவப்பட்டு கடவுள் எழுதி கொடுத்த அந்த 2 கற்பலகையை போட்டு உடைச்சிட்டார். அதை செய்யலாமா? அந்த மாதிரி மனுஷங்க அப்படி தவறு செஞ்சால் இந்த பிரமாணத்தை கொண்டு வந்து திருத்துறது தானே அவர் வேலை. ஆனால் இவர் என்ன பண்ணிட்டார்? அதை போட்டு உடைச்சிட்டார். அப்போ இவரே மீறுதலில் தான் இருந்தார். திரும்பவும் போய் கடவுள்கிட்ட, இப்போ கடவுள் எழுதலை, இவரே எழுதி எடுத்துன்னு வந்தார். கடவுள் சொல்ல இவரே எழுதி எடுத்துன்னு வந்தார். இந்த பிரமாணத்தின்படி எல்லாரும் வாழ்ந்தாங்களானாக்கா வாழவே இல்லை. எல்லாராலையும் அப்படி வாழ முடியல. ஒருத்தரும் அந்த மாதிரி தேரலைங்க, இன்க்ளூடு மோசையும் தேரலைங்க.
மோசையும் கடவுளுக்கு எதிர்த்து நின்றுட்டார். அதனால் கடவுள் என்ன சொன்னார், உன்னை கானானுக்குள்ளே அனுப்ப மாட்டேன், இந்த சீனாய் மலையில் போய் நீ சூசைட் பண்ணிக்கன்ட்டார். அப்படி தான் எழுதியிருக்குது. அவருக்கு அப்புறம் பல நூற்றாண்டுகளாக யாராச்சும் நல்லவங்க வருவாங்களான்னு தேடினா ஒருத்தரும் வரல. நாட்கள் ஓடி போச்சு. இந்த உலகத்தில் அதிக கோடி மக்கள் பிறந்தாச்சு. கடவுள் திரும்ப ஆதாமை கூப்பிட்டு கேட்குறாரு, இப்போ பார்த்தல இதில் ஒருத்தரும் தேர்வார் இல்லை, இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு. இப்போ ஆதாம் சொல்கிறாரு, மறுபடியும் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க, நான் மனுஷனாகவே அவர்களுக்குள்ளவே போய் பிறந்து என் வாழ்நாள் முழுக்க உங்களுடைய வார்த்தை கீழ்ப்பட்டு நான் மரண பரியந்தமும் உங்களுக்கு கீழ்ப்பட்டு வாழறேன். அந்த வாழ்க்கையை மனுஷாளுக்கு நான் சாட்சியாக வைக்கிறேன். அதை பார்த்து யார் வாழறாங்களோ அவங்க நான் எங்கே வந்து சேர்றேனோ அங்கே வந்து அவங்களும் சேருவாங்க. என் மக்களை என்னால் பிறந்த மக்களை திருத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு. அப்போ ஒரு தீர்ப்பு நடக்குது. இப்போ இவரை அனுப்பி இவர் மூலமாக ஒரு நல்வாழ்க்கையை கற்றுக் கொடுத்து மனுஷாளுங்க நல்லவங்கள ஆகுறாங்க. அது ரெண்டாவது பட்சம், அது இருக்கட்டும். ஆனால் இந்த மனுஷாளுக்கு தீங்கு பண்ணியிருக்கிறாங்க இல்லையா, இது பிரமாணத்தின்படி குற்றமாச்சே. இதை முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, 5 தேவர்கள், அதை பஞ்சபூதன்னு சொல்லுவாங்கள்ல, இவங்க சாட்சியாக வச்சுருக்கிறாங்களே, இவங்கக்கிட்ட எல்லா லிஸ்ட்டுங்குது, யார் யார் என்னென்ன தப்பு பண்ணாங்கன்னு எல்லா லிஸ்ட்டும் அவங்கக்கிட்ட இருக்குது. இப்போ இதை டாலி பண்ணணுமே, இதை யார் சரி பண்ணுறது? இப்போ இந்த பாவத்துக்கு யார் தண்டனை ஏற்றுக்குவா? உன்னால் பிறந்த பிள்ளைகளுக்கே அந்த தண்டனையை கொடுத்துடலாமா, அல்லது திருத்த போகிற நீ அந்த தண்டனையை ஏற்றுக்கிறியானா? நான் அந்த தண்டனையை ஏற்று பிள்ளைகளை காப்பாற்றுக்கிறேன் அப்படின்னு ஒரு வாக்கு கொடுக்குறாங்க. அதுதானுங்க உண்மை, அப்படி தானே நடக்கும். அது இல்லாமல் இப்போ ஒரு மார்க்கத்தில் இருந்து ஏதோ ஒரு தவறு பண்ணிவிட்டு அந்த தவறுலேருந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு இந்த மார்க்கத்தில் போனாக்கா இதெல்லாம் மன்னிக்கப்படுதுன்னு வந்தாக்கா இவங்களால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு யார் நீதி வழங்குவா? இந்த பிரபஞ்சம் சும்மா விடாது இல்லையா, இது நீதினால் கட்டுப்பட்டிருக்கு. இப்போ அது சும்மா விடாது இல்லையா. நீங்கள் எந்த மார்க்கத்தை மாறினாலும் சரி, நீங்கள் வாழ்நாள் செஞ்ச தவிர ஒரு நாளைக்கு அதுக்கு தண்டனை வந்தே தீரும். இது மாறவே மாறாது. அதனால தான் ஆதாம் மறுபடியும் இயேசு கிறிஸ்துன்ற பேரில் அன்னை மரியாளுடைய கர்ப்பத்தின் வழியாக உடல் வாங்கிக்கிட்டு இங்கே மனுஷனாக பிறந்தார். அப்போ இயேசு கிறிஸ்துன்றது யார்? முந்தின ஆதாம், முதலாம் ஆதாம். இப்போ 2ஆம் ஆதாமாக வந்தார். முதலாம் ஆதாம் எப்படி வந்தார்? மண்ணினால் ஜீவாத்மாவாக வந்தார். 2ஆம் ஆதாம் வானத்திலிருந்து கர்த்தராக வந்தார். கர்த்தர்னா என்ன? படைப்பாளின்னு அர்த்தம். ஒரு புது கருத்தை ஒருத்தர் சொல்லி கொடுக்குறாங்கன்னா அவங்க கர்த்தான்னு அர்த்தம். கர்த்தா, ஆசிரியரை கூட கர்த்தான்னு சொல்லுவாங்க, ஒரு படைப்பாளியை கர்த்தான்னு சொல்லுவாங்க, ஒரு சிற்ப சிலையோ ஒரு கைவேலை செய்கிற கலைஞர்களையெல்லாம் கர்த்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் வானத்திலிருந்து வந்த இந்த கர்த்தா என்ன பண்ணுறாருன்னா 10 கட்டளையை எப்படி நிறைவேற்றணுங்கிற ஒரு அறிவுரையை சொல்லி கொடுக்குறார். இப்போ மோசே மூலமாக கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படி தான் எழுதியிருந்தது. ஒருத்தன் உன் கன்னத்தில் அரைச்சிட்டா நீ திருப்பி அவனை அடி, அது அந்த உணர்வு ரீதியாக அவங்களுக்கு சரியாகும் அப்படின்னு. இப்போ இயேசு வந்து சொல்கிறாரு, உன்னை ஒரு கன்னத்தில் அரைந்தால் நீ மறுக்கன்னத்தை காட்டு அப்படின்னு. ஏன்? எந்த தப்பும் செய்யாமல் யாரும் அடிக்க மாட்டாங்க இல்லையா. ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கும், அதனால தான் சண்டை வருது இல்லையா. இதை புரிஞ்ச கிறிஸ்து சொல்கிறார். அவர் எப்படி புரிஞ்சுன்னா, அவர் எல்லாத்தையும் பார்த்துன்னு தானேங்கிறார். அவர் தானே எல்லாருக்கும் தகப்பனாக இருக்கிறாரு. இப்போ நமக்கெல்லாம் இந்த தேகம் வாங்கிட்டு வந்த நமக்கெல்லாம் யார் தகப்பனா? ஆதாம் தான் தகப்பன். ஆமாங்க. நோவாலேருந்து புதுப்பிக்கப்பட்டதுன்னா நோவாவே ஆதாமுடைய பிள்ளை தாங்க. இப்போ அதுலேருந்து வந்தவங்க தானே, அந்த முதல் மனுஷன்லேருந்து வந்தவங்க தான், வேறு எதுவும் புதுசாலாம் வரல. நம்ம எல்லாருமே ஆதாமுடைய பிள்ளைகள் தான். கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்ட பிறகு இந்த தேகம் வந்து அவரால் பரிசுத்தமாக்கப்படுது. ஞானஸ்தானத்தின் மூலமாக புது பிறப்பு. அப்பமும் திராட்சை ரசம் சாப்பிட்றதுனால அவருடைய உடம்பும் ரத்தமும் இப்போ கிறிஸ்துவனுடைய குணாதிசயம் நமக்கு வந்துடும் இல்லையா. இது புது பிறப்பு. இந்த புது பிறப்புக்கு யார் தகப்பனாக வர்றாருன்னா, இந்த உடம்புக்கு கூட இல்லை, அறிவுக்கு, மனசுக்கு, செயலுக்கு. இதன் மூலமாக கிறிஸ்துவை போல வாழ்ந்துக்கிட்டே இருந்தோம்னாக்கா இந்த தேகம் புதிதாக மாற்றப்படும். எப்படி? மகிமை மேல் மகிமை அடைந்து இது மறுரூபமாக்கப்படும் என்று வேதம் சொல்லுது. அப்போது கிறிஸ்துவின் சிந்தனை வரும்போது என்னன்னாக்கா, ஜென்ம சுபாவம் விதைக்கப்பட்டு ஆவிக்குரிய சரீரம் உயிர்ப்பிக்கப்படும். திருப்புங்க 1 கொரிந்தியர்
15ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். 44 ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. இப்போ நாம் கிறிஸ்துவை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஜென்ம சரீரத்தில் இருந்தோம். ஆதாமுடைய சரீரம் தான் இது. இப்போவும் அதான். இது எப்படி இப்போ ஆவிக்குரிய சரீரமாக மாறுதுன்னா, ஞானஸ்தானத்தின் மூலமாக ஒரு பாத்திரத்தை தண்ணியில் சுத்தம் பண்ணுறது போல் இந்த தேகமான பாத்திரத்தை ஞானஸ்தானங்கிற அந்த தண்ணியில் சுத்தம் பண்ணணும். ஞானஸ்தானம்னா என்ன? ஞானம் என்ற அறிவு, ஸ்தானம் என்ற குளியல். இந்த ஞானஸ்தானம் அறிவு குளியல் மூலமாக இந்த தேகத்தை சுத்தம் பண்ணியிருக்கிறோம். அது ஒரு அடையாளம், ஞாபகத்துக்காக. அந்த காட்சி நடக்கும்போது அங்கே என்ன அர்த்தமாகுதுனாக்கா, தண்ணியில் நம்மளை முக்கும்போது நம்ம பழைய மனுஷன் ஜென்ம சுபாவம் விதைக்கப்பட்டாச்சு, செத்து போயிடுச்சு. எந்திரிக்கும் போது ஆவி சரீரம் நமக்கு வருது. என்ன ஆவி அது? இது பரிசுத்த ஆவினுடைய சரீரம். முதல் ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டது பாருங்க, அந்த சரீரம் நாம் எடுக்கிறோம். ஆனால் இப்போ ஒளியை காணுமே இல்லையா? எப்போ அந்த ஒளி வரும்னா, நமக்குள்ளே இருக்கிற அந்த சின்ன ஜோதிமயமான அந்த ஒளியை அனல் மூட்டி, தீ மூட்டி, அனல் மூட்டி அதை பெருசாக ஆக்கும்போது அது ஜோதிமயமாக மாறும்னு பவுல் சொல்கிறார் இல்லையா? நமக்குள்ளே இருக்கிற அந்த ஜோதி தீயை நல்லொழுக்கத்தின் மூலமாக, நல்ல செயல்களில் இந்த அவயங்களை கொண்டு நாம் என்னெல்லாம் குற்றம் செஞ்சோமோ இதே அவயங்களை கொண்டு நன்மை செய்யும்போது நமக்குள்ளே இருக்கிற அந்த ஜீவாத்மாங்கிற அந்த ஜோதி இருக்குது இல்லையா, அது சுடர் விட்டு எரியும் போது இந்த தேகம் முழுக்க மகிமை பெறும் என்று சொல்லப்படுகிறது. 45 அந்தப்படியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்துமாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். முந்தின ஆதாம் மண்ணால் தோன்றினவர் ஜீவாத்மாவாக எழுந்தார் இல்லையா? அவர் மீறுதல் மூலமாக ஜோதி உடலை இழந்து மண்ணான மாம்ச மனுஷனாக மாறிட்டார். இந்த பிந்தின ஆதாம் யாருங்க? பிந்தின ஆதாம் இயேசு கிறிஸ்து தான் பிந்தின ஆதாம். இது என் சிந்தனையில் சொல்லலை இல்லையா? வசன ரீதியாக நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். வசனத்தை தாண்டி நான் எதுவும் விளக்கம் கொடுக்கல. பிந்தின ஆதாம் ஒரு ஆதாம் தானே, முந்தின ஆதாம் பிந்தின ஆதாம்லாம் கிடையாதுல்ல, ஒரே ஒரு ஆதாமை தானே கடவுள் படைச்சார். இது என்ன பிந்தின ஆதாம்? இவர் தான் இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்து பிந்தின ஆதாம். இவர் எதுக்கு வந்தார்னா, உயிர்ப்பிக்கிற ஆவியாக வந்தார். எப்படி இவர் உயிர்ப்பிப்பார்? 46 ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது. 47 முந்தின மனுஷன் பூமியிலிருந்துண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது பாருங்க. முந்தின மனுஷன் மண்ணிலிருந்து உண்டானவன், அது ஆதாம். இரண்டாம் மனுஷன், இங்கே இரண்டாம் மனுஷன்னு தெளிவாக எழுதியிருக்கு. இந்த இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். கடவுள் ஒருபோதும் தன் மகிமையை மனுஷாளுக்கோ மிருகங்களுக்கோ பறவைகளுக்கோ வானத்திலேயோ பூமியிலையோ சமுத்திரத்திலேயோ உள்ள எந்த ஒரு தன்னை அப்படி காட்சி கொடுத்ததில்லை, தன்னை அப்படி மாற்றிக்கினது இல்லை. அதனால் இந்த இயேசு கிறிஸ்துன்னு சொல்கிற இந்த மனுஷன் தான் கடவுள் அப்படின்னு நீங்கள் தப்பாக எண்ணிடாதீங்க. அப்படி எண்ணிங்கன்னா பெரிய தவறு. அது சத்தியம், நீங்கள் அறியாமலே போயிடுவீங்க. ஏன்? கடவுள் என்னப்பட்டவர், எல்லாத்துக்கும் மூலப்பொருளாக இருக்கார் இல்லையா? அவருக்கு நியாயப்பிரமாணம்னு ஒன்று கிடையாது. அவரை யாரும் கட்டுப்படுத்தவும் முடியாது. அவரை இந்த மனுஷங்களுக்காக தண்டனை ஏற்றுக்கணுன்ட்டு அவரை யாரும் இதுக்குள்ளே அனுப்ப முடியாது. நியாயப்பிரமாணத்தின்படி வாழுன்னு கடவுளை சொல்ல முடியுமா? சிந்திச்சு பாருங்க, முடியாது இல்லையா? அப்போது கடவுள் இந்த தீர்மானத்தெல்லாம் நிறைவேற்ற முடியாது. யார் இதை செய்ய முடியும்னா, எந்த மனுஷனால் தவறு நடந்ததோ அதே மனுஷன்தான் திரும்பவும் இந்த தவறை திருத்த முடியும். ஒரு மனுஷனால் உண்டான இந்த தவறை அதே மனுஷன் தான் இதை சரி பண்ண முடியுமே தவிர, அந்த மனுஷனுக்கு பதிலாக கடவுள் வர முடியாது, வரவும் கூடாது, வர முடியாது. ஏன்? கடவுள் மிகப்பெரிய மகிமைக்குரியவர் இல்லையா? மனுஷங்க அவரால் படைக்கப்பட்டவங்க. இப்போது கடவுள் நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்துட்டார்னு வச்சுக்கோங்களேன். மனுஷால் கேட்பாங்க, ஐயா நீங்கள் மிகப்பெரிய மகிமைக்குரியவர், நீங்கள் வாழ்ந்துட்டீங்க, நாங்கள் சாதாரண மனுஷனாச்சே, எங்களால் எப்படி வாழ முடியும் கேட்போம் இல்லையா? மனுஷனுடைய மீறுதலை மனுஷனே சரி பண்ணுறதுக்கு தான் முதல் மனுஷனாகிய ஆதாமை இரண்டாம் மனுஷனாக இயேசு கிறிஸ்துவா அனுப்பினார். ஆமென். 48 மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே.
வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. கிறிஸ்துவை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம் எல்லாரும் மண்ணானவர்கள் தான். அந்த ஆதாமுடைய சாயலில் தான் இருந்தோம். இப்போ கிறிஸ்துவை தெரிஞ்சுக்கின பிறகு கிறிஸ்து எப்படி இந்த பூமியில் வாழ்ந்தாரோ அது மாதிரி வாழ ஆரம்பித்தாக்கா மண்ணானவர்கள்லேருந்து மாறி வானத்துக்குரிய இயேசுவை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அவர் எப்படி வானத்திலிருந்து வந்தாரோ அது போல் அந்த சாயலை அடைய நம்ம முயற்சி எடுப்போம். 49 மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். வானவருடைய சாயல் அப்படின்னா கிறிஸ்துவுடைய சாயல் எப்படி நம்ம அதை அணிந்து கொள்ள முடியும்? கிறிஸ்து சொன்னார் இல்லையா, நான் நியாயப்பிரமாணத்தை அவமானப்படுத்த வரவில்லை, அதை நிறைவேற்றுவதற்காகவே வந்தேன் என்று. இங்கே தாங்க வந்து முடியும். இந்த நியாயப்பிரமாணத்தின்படி யாரெல்லாம் வாழறாங்களோ அவங்க கிறிஸ்துவனுடைய சாயலை அணிந்து கொள்வார்கள். மத்தேயு 5:17-18 நியாயப்பிரமாணத்தில் உள்ள எழுத்தின் ஒரு உறுப்பு மாறுமானால் இந்த உலகமே அழிந்து போகும். அதனால் நியாயப்பிரமாணத்தில் உள்ள அனைத்தும் நிறைவேறி தீரும் வரையில் இதிலிருந்து ஒருத்தரும் பரலோகம் போக முடியாது. கிறிஸ்து முழுமையாக அதை நிறைவேற்றினார். சிலுவையில் சொன்னார் எல்லாம் முடிஞ்சதுன்னு. அவர் நியாயப்பிரமாணத்தை அவமானப்படுத்தாமல் அதன்படி வாழ்ந்து கடவுளுடைய சித்தாந்தத்தை அவருடைய கொள்கையை மரண பரியந்தமும் வாழ்ந்து காட்டினார். பாருங்கள், இதுக்கு ஒரு கேள்வியும் சொல்லலாம். கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று எழுதப்பட்டிருக்க, அவர் கடவுளுடைய பிள்ளையாக தானே வந்தார், மனுஷனாக வரலையே அப்படின்னு நீங்கள் என்னலாம் இல்லையா? ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுது, அவர் தேவனுடைய குமாரனாக இருந்தும் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாக தான் வந்தார். தேவகுமாரனாக வரல, அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷகுமாரனாக தான் வந்து மனுஷர்கள் வாழறது போல் இதே சக வாழ்க்கைக்குள்ளே வந்து தான் எல்லாரும் வாழ்கிறது போல் அதே போல் பசி இன்ப துன்பம் கவலை எல்லாவற்றுக்குள்ளேயும் இருந்து ஒரு இடத்துலையும் நீதியை மீறாமல் தன்னை நேசிக்கிறது போல் எல்லாவரையும் நேசித்து எங்கும் நன்மை செய்தவராக சுற்றி இருந்து எல்லாவற்றையும் குணப்படுத்தி மரணத்தில் விழுந்தவர்களையும் உயிர்த்தெழ செஞ்சு பிதாவினுடைய வார்த்தைக்கு மரண பரியந்தமும் கீழ்ப்படிஞ்சார். அதனால் என்னானார், வானோர் பூதலத்தோர் பூமியின் மேலானோர் எல்லாருடைய நாமமும் அவருக்கு முழங்கும்படியாக உன்னதத்தில் பிதாவின் வலது பாரிசத்தில் உட்கார செய்தார். இது எங்கே நடந்தது? இது சிலுவையில் நடந்தது. நியாயப்பிரமாணத்தை முழுமையாக நிறைவேற்றின பிறகு இவருக்கு மரணம் கிடையாது. அப்போ இவரை ஏன் மரணம் அடைய செஞ்சாங்கனாக்கா, இவர் மூலமாக பிறந்த எல்லா மக்களும் நாம் எல்லாரும் பாவம் செஞ்சதுனால அந்த பாவத்துக்காக மரணத்துக்கு உட்பட்டு ஆண்டு கொண்டிருந்த மரணத்தை தன்னுடைய மரணத்தினாலே வென்று இப்போ என்ன சொல்கிறாரு, மரணமே உன் கூறு எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கேன்னு. ஆனால் வேதம் சொல்லுது, மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்காது இல்லையா? இந்த புனித இரத்தத்தை சிலுவையில் இருந்து பூமியில் சிந்தி மக்கள் எல்லோருக்கும் தன்னுடைய தூய ரத்தத்தை கொடுத்தார். கிறிஸ்து எப்படி கடவுளுக்கு கீழ்ப்படிஞ்சாரோ அந்த சிந்தனை படிஞ்ச ரத்தம் இது. இதை ஏற்றுக்கொள்ளுகிற அத்தனை பேருமே கிறிஸ்து இந்த பூமியில் வாழும்போது எப்படி தூய்மையாக வாழ்ந்தாரோ அது போல் வாழ முடியும், வாழணும், அதனால தான் கொடுத்தார். இதை விசுவாசி ஏற்றுக்கிறவங்களாம் கிறிஸ்து போல் வாழணும். கிறிஸ்து எப்படி மகிமை அடைஞ்சாரோ அது போல் அடைய முடியும். அப்போ நம்முடைய தேகத்திலையும் இந்த மாம்சமும் இரத்தமும் மகிமை அடையும். இதுதான் உறுதி. 50 சகோதரரை, நான் சொல்லுகிறதென்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது. அழிவுள்ளது அழியாமையை சுதந்தரிப்பதுமில்லை. நம்முடைய உடம்புல இருக்கிற அழிவுள்ளதாக இருக்கிற இந்த இரத்தமானது அழியாமை சுதந்திரிக்க. ரத்தத்தை ஏற்று அவரை போல வாழும்போது என்ன ஆகுனாக்கா, இது அழியாமை சுதந்திரித்து கொள்ளும். இந்த ரகசியத்தை இப்பிரபஞ்சத்தில் ஒருத்தருக்கும் சொல்லாமல் கிறிஸ்துவின் மூலமாக இந்த பூமிக்கு அனுப்பினார். இதை இந்த 5 தேவர்களுக்கும், யார், மண் தண்ணி காற்று நெருப்பு ஆகாசம், இந்த தேவர்களுக்கு கூட சொல்லாமல் அவங்களுக்கும் தெரியாமல் இதை ஒரு ரகசியமாக ஆதாம மறுபடியும் மனுஷனாக பிறக்க செஞ்சு புனித சிந்தனையை கொடுத்து பிரமாணத்தை நிறைவேற்றி பிதாவுக்கு கீழ்ப்படிந்து அதில் வெற்றி பெற்று இந்த வெற்றியை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கும்படியாக இதை ஒரு ரகசியமாகவே செஞ்சார். 51 இதோ ஒரு இரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்தியரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும்போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். இதுதான் அந்த ரகசியம்.
இந்த ரகசியம் எப்படிப்பட்ட ரகசியம் இது வானோர் பூதலத்தோர் பூமியின் மேலானோர் எந்த தேவர்களுக்கும் இது தெரியாது. கிறிஸ்துவை அனுப்பி இந்த பிரமாணத்தை நிறைவேற்றி அவர் ரத்தத்தை சிந்தி நீங்களும் அது மாதிரி வாழ ஆரம்பிச்சிட்டிங்கனாக்கா உங்களுடைய தேகம் மகிமை மேல் மகிமை அடைஞ்சு மறுரூபம் ஆகும்போது கடவுள் எப்படி வராராம், ஒரு திருடனை போல வந்து நாம் இந்த உலகத்திலிருந்து நம்மை திருடி செல்லுகிறார் பரத்துக்கு. அப்போ இது எப்படி நடக்குதுன்னா ரகசியமாக நடக்குது. அப்போ இது மாதிரி நிறைய பேர் போயிருக்கிறாங்களானாக்கா பல கோடி பேர் போயிருக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டு வேதமே சொல்லுது 120,000 பேர் பரிசுத்தவான்களாக இருக்கிறாங்களான்னு. அப்போ கிறிஸ்து வந்த பிறகு இது இன்னும் பல கோடி மக்கள் போயிருக்காங்க. இது ரகசியமாக நடக்குது. இந்த பிரமாணத்தை நிறைவேற்றவே முடியாதுன்னு எண்ணாதீங்க. இதுபடி வாழும்போது இப்படி வாழ்ந்தவங்களை ரகசியமாக கடவுள் பரத்துக்கு எடுத்துக்கிறாரு. அந்த மாதிரி எடுக்கிற காட்சி கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறாரு. திருடனை போல் வந்து எடுத்துப்பார். ஒரு எக்கால சத்தம் கேட்கும். யாருக்கு கேட்கும்? பிரமாணத்தை கை கொண்டு கிறிஸ்து வாழ்ந்தது போல் வாழுறவங்களுக்கு அந்த எக்கால சத்தம் தான் முதல்ல கேட்கும். அதை கேட்குற அளவுக்கு நம்முடைய தேகத்துக்கு சக்தி கிடைக்கும். ஏன்னா அந்த நேர்மையை அதை நமக்கு பெற்றுக் கொடுக்கும். அன்றைக்கி எக்கால சத்தம் கேட்க முடியாமல் காது வலிக்குதுன்னு ஓடுனவங்களாம் மாம்ச சிந்தையில் இருந்தவங்க. இப்போ கிறிஸ்தவனுடைய சிந்தையில் வாழுறவங்களுக்கு அந்த எக்கால சத்தம் மெல்லிய இசையாக ஆத்மா மகிழும்படியாக கேட்கும். அவங்கள ஒரு திருடன் ஒரு பொருளை களவாடி கொண்டு போகிறது போல் இதாக அவங்கள களவாடி விடுவார். அந்த காலகட்டத்தில் ஒரு 3 விதமான காட்சியை சொல்கிறாரு. வீட்டு கூரைக்கு மேலே வேலை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க இந்த எக்கால சத்தம் கேட்கும்போது தனக்கு ஏதாச்சும் வேண்டும்னு எடுக்க கீழே வராதிங்க, உங்களுக்கு எதுவும் அங்கே தேவையில்லை, அப்படியே இருங்க, நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். வீட்டுக்குள்ளே 2 பேர் மாவாட்டிகிட்டு இருப்பாங்க, மாவு அரைச்சிக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா அதில் ஒருத்தர் காணாமல் போயிட்டுருப்பாங்களாம். அவங்களுக்கு அந்த எக்கால சத்தம் கேட்கும். நீங்கள் ஒன்றும் பண்ணாமல் அப்படியே இருங்க, எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். வயலில் வேலை செஞ்சிட்ருப்பாங்க, திடீர்னு ஒருத்தர் காணாமல் போயிட்டுருப்பாங்க. அவங்களுக்கு எக்கால சத்தம் கேட்டு அவங்க காணாமல் போயிருப்பாங்க. இது போல் கோடிக்கணக்கான மக்கள் புனிதராய் வானத்துக்கு போயிருக்காங்க. இதை தான் திருக்குறளும் சொல்லுது, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர்கள் வானுலகில் தெய்வத்துள் வைக்கப்படுவார்கள். இங்கே நல்லவர்களாக வாழ்ந்தவங்க வானுலகில் எடுத்துக்கொள்ளப்பட்டாச்சு. இதுக்கு என்ன சாட்சிக்குதுன்னா இயேசுவே சொல்கிறார், இந்த நீல வானத்தை கீழ்ச்சி அவர் வெளியரங்கமாக வரும்போது, திருடனை போல இல்லை, நியாயம் விசாரிக்க வெளியரங்கமாக வரும்போது 1000 தேவதூதர்களோட எக்கால சத்தத்தோடு வருவாராம். அது வெளியரங்கம். அவரோட வர தேவர்கள்லாம் யார்? 1000 தேவர்களோட வானத்திலேருந்து இறங்கி வருவார். இந்த வாழ்நாள்லேயே புனிதராக வாழ்ந்தவங்க வானத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டவங்க. அவங்க எப்படி வருவாங்க? வானத்திலேருந்து இறங்கி வராங்கனாக்கா அப்போ அவங்க தேகம் எப்படி இருக்கும்? அந்த முதல் மனுஷன் ஆதாம் எப்படி இருந்தார் அது போல் இருப்பாங்க. இப்போ கிறிஸ்து எப்படி ஆனார்? அந்த முதல் மனுஷன் ஆதாம் எப்படியா இருந்தாரோ அதே தேகம் பெற்று இங்கே வாழ்ந்தார். அதுக்கு என்ன சாட்சின்னா மறுரூப மலையில் தன் தேகத்தை ஒளிமயமாக்கி காட்டினார். எலியாவும் மோசே வந்து நிற்கிறாங்க, ஒரு பெரிய ஒளி மகிமை வந்தது, அவருடைய தேகத்துக்குள்ளே அந்த ஒளி புகுருது. வசனம் சொல்லுது, அவருடைய ஆடை எப்படி இருந்தாக்கா ஊரில் ஒரு வண்ணானும் வெளுக்க முடியாத அளவுக்கு வெண்மையாக இருந்ததுதான். அந்த மாதிரி தேகம் இருந்தது. வெளிப்படுத்தல விசேஷத்துலையும் சொல்லப்படுது, யோவான் பார்க்குறாரு, அக்கினி ஜுவாலை கால்களாம் உறைந்த பனி போல் அவருடைய தலைமயிரெலாம் இருந்துதான். மார்பு கச்சையெல்லாம் அவருக்கு தங்கத்தால் ஆன மேனி போல் இருந்துதான். தேகம் மகிமை மேல் மகிமை பெறுது. அப்படி வாழ்ந்தார். சீடர்களோடு இருக்கும்போதே தண்ணீர் மீது நடந்து போனார். நிறைய பேர் நோய்வாய்ப்பட்டு வரும்போதெல்லாம் ஒரு வார்த்தையால் அதட்டுறாரு. இந்த தேவர்கள் இருக்காங்களே, காற்றாகவும் நீராகவும் நெருப்பாகவும், இவங்க அந்த உடம்புக்குள்ளே போய் எதெல்லாம் குறைபாடாக இருக்கோ அதையெல்லாம் சரி பண்ணாங்க. அப்போது முதல் மனுஷன் எப்படி அந்த அதிகாரம் பெற்றவனாக இருந்தான், எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்ற அதிகாரம் பெற்றவன், அதுபோல் கிறிஸ்து இங்கே அதிகாரம் பெற்றவராக இருந்தார். இந்த அதிகாரம் நமக்கும் கொடுக்கப்படும் என்று கிறிஸ்து சொல்லியிருக்கார். இதை தான் சீடர்கள் கற்றுக் கொடுத்தார். அப்போது கிறிஸ்துவ போல வாழ்ந்தா இந்த 5 ஆற்றல்கள் நமக்கு அணிவிடை செய்யும். சரி, இப்போ எப்படி இருக்குதுன்னாக்கா இந்த உலகம் முழுக்க உள்ள வழிபாட்டில் இந்த 5 தேவர்களை தான் வழிபாடு செய்கிறாங்க. இதை வரும் வாரத்தில் சிந்திப்போம். இன்றைக்கு இயேசு யார் என்று தெரிந்து கொண்டோம். முந்தின ஆதாம் தான் மறுஜன்மத்தில்
இயேசுவாக வந்தார். அப்போ மறுஜன்மமும் உண்டு. ஆமென். சரி, மேலும் தேவ செய்தியை வரும் வாரங்களில் சிந்திப்போம். நாம் ஜெபிப்போம். பரமண்டலத்தில் வாசம் பண்ணுகிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, பரமண்டலத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்களையும் மன்னியும். சோதனை நாட்டிலிருந்து மீட்டு பாதுகாத்து கொள்ளும். அந்த ராஜ்யம் வல்லமையும் என்றென்றைக்கும் உம்முடையதே. ஆமேன்.